இப்போ இமோஷன்ஸ்ன்னு பார்க்கும் பொழுது, பிரைமரி இமோஷன்ஸ்ல ஹாப்பினஸ் இருக்கு. இப்போ ஒருத்தவங்க சந்தோஷத்த வெளிப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம் தானே. அப்போ அதே மாதிரி தான் ஆ கோவமா இருக்கட்டும், இல்ல சோகம், பயம், ஆங்கர், சேட்னஸ், ஃபியர் இது கூட பிரைமரி இமோஷன்ஸ்குள்ள வரும். அப்போ இதையுமே ஒருத்தவங்க வெளிப்படுத்துறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தானே. அப்போ நம்ம அங்க மட்டும் நம்ம ஏன் மாட்டிக்கிறோம்? அங்க ஏன் நம்ம சங்கடப்படுறோம்? ஏன்னா, நம்ம வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து அத ஹெல்த்தியா எப்படி ரிலீஸ் பண்றதுன்னு நம்மளுக்கு தெரியறதில்ல. நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் போயிடுவோம். இப்போ கோவமா இருந்தாலும், கோவம் ஒருத்தவங்க லைஃப்ல ஃபீல் பண்றது ரொம்ப ரொம்ப நேச்சுரலா இருக்கு. ஆனா, அத எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்ற பொழுது தான் அங்க நெறைய ப்ராப்ளம்ஸ் வருது. எப்படி ஹெல்த்தியா எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதே மாரி தான் சேட்னஸ் ஆர் ஃபியர், அ சங்கடம், கில்ட், வெறுப்பு இது எல்லாமே இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். சரி. இப்போ நான் சொல்ற இந்த ஹெல்த்தி வேஸ் டூ ரிலீஸ் எமோஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஒரு பேசிக் லெவல்ல நீங்க ட்ரை பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஆஃபீஸ்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு டே, வீட்ல ஏதோ ஒரு விஷயம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. ஆர் உங்களுக்குள்ள வந்து நெறைய ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்க முடியல. ரொம்ப தாட்ஸ் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்குன்னு இந்த மாரி இதுக்கெல்லாம் வந்து ஒரு பேசிக்கா நீங்க வந்து இந்த 6 விஷயங்கள நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இதெல்லாம் நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். பட் எதுவுமே எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இல்ல. எனக்கு வந்து திரும்ப திரும்ப ஒரே பேட்டர்ன் தான் ரிப்பீட் ஆயிட்டுருக்கு. அப்டின்னா, ப்ளீஸ் நீங்க வந்து உங்களோட எமோஷன்ஸ மனசுக்குள்ளேயே வச்சு சப்ரஸ் பண்றனாலயோ, புழுங்கிட்டு இருக்கறனாலயோ, யாருக்கும் எந்த ஒரு பயனும் இல்ல. முக்கியமா அது உங்களோட லைஃப்‌க்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கவே இருக்காது. அந்த தருணத்தில ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்போ, ஒரு மெடிக்கல் ஹெல்ப் ரீச் பண்றது தான் அ சேஃபான ஒரு கைடன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஓகே. ஸோ இந்த 6 வேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறது கிரையிங். இது வந்து எல்லாருக்குமே தெரியும்ல. டியர்ஸ் நம்மளுக்கு ரொம்ப நேச்சுரலா பாடியில நம்மளோட எமோஷன்ஸ ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு விதம் அப்டின்னா அழுகை. இப்போ சொசைட்டியோட கண்டிஷனிங்ல நம்மளுக்கு வந்து காலங்காலமா சொன்ன ஒரு விஷயம் வந்து தைரியமா இருக்கிறவங்க அழமாட்டாங்க. ஆர் அழுறவங்க வீக்கானவங்க. இன்னும் சொல்லப்போனா மென் அழக்கூடாது. இந்த மாரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. ப்ளீஸ் அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுருங்க. அப்படி யாராவது சொல்றாங்கன்னா, ஓகே அவங்களுக்கு தெரியலன்னு நெனச்சுக்கோங்க. ஓகே. இப்போ அழவே கூடாதா? ஆர் அ அழக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு தோன்ற விஷயங்களா இருக்கட்டும், உங்கள போட்டு மனச பிசையிற விஷயங்களெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சு நீங்க சப்ரஸ் பண்றது வந்து ஸ்ட்ரெங்த்தா? நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். இப்போ சப்ரஸ் பண்ற எமோஷன்ஸ் என்ன பண்ணும் அப்டின்னா, உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிரஷர கிரியேட் பண்ணும். வெளியில நீங்க வேற மாரி ஒரு பெர்சனா இருப்பீங்க. வெளிய வந்து யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. நீங்க இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் கோ த்ரூ பண்றீங்கன்னு ஒரு க்ளூ கூட இருக்காது. ஆனா உள்ளுக்குள்ள அவ்ளோ நீங்க பிரஷர் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அது தேவையில்ல. எமோஷனலா ஒரு நம்ப்னஸ் எதையுமே வெளிய காட்டிக்காம, அப்புறம் ஒரு கட்டத்தில என்ன ஆகும், ஒரு பர்ன் அவுட் ஸ்டேஜ் மாரி வந்துரும். ஒரு ஒரு நம்ம மேலேயே ஒரு வெறுப்பு வந்துரும். நம்மளே நமக்கு வந்து உண்மையா இல்ல அப்டின்ற ஒரு ஃபீலிங். பட் நோ இதெல்லாம் வந்து அவசியம் இல்லாத ஒரு விஷயம். கிரையிங் இஸ் ஃபைன். உங்களுக்கு அது ஒரு ஒரு விதத்தில வந்து ஒரு ரிலீஃப் குடுக்குது அப்டின்னா, எஸ். பட் இதில ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், கிரையிங் நடக்குது. ஓகே. ஒரு விஷயத்துக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க. டியர்ஸ் மூலமா நீங்க ரிலீஸ் பண்றீங்க. இப்ப அழுது முடிச்சோனே உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது. லைஃப்ல அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு உங்களால யோசிக்க முடியுது. அண்ட் அடுத்தடுத்த கட்டம் நீங்க ஸ்டெப்ஸ் எடுத்து லைஃப்ல மூவ் ஃபார்வர்ட் பண்றீங்கன்னா, தட் இஸ் ஃபைன். பட் அதே அழுகைய ஒரு பேட்டர்னா நீங்க ஃபார்ம் பண்றீங்க. அழுதுட்டு இருக்கீங்க. லைஃப் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்றீங்க. யாரோடையும் பேசுறதில்ல. செய்ய வேண்டிய வேலை எதையுமே செய்றதில்ல. உங்கள நீங்க சரியா கவனிச்சுக்கிறதில்ல. மறுபடியும் இது ஒரு சைக்கிளா ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு அப்டின்னா, அப்போ அழுகன்றது ஒரு ஹெல்த்தி வே கிடையாது. தென் தட் இஸ் அ ப்ராப்ளம். கண்டிப்பா நீங்க மெடிக்கலி ஒரு ப்ரொஃபஷனல் தெரபிஸ்ட்டோ எல்லாரையும் பார்க்கணும். அவங்களோட ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் நிச்சயமா உங்களுக்கு வேணும். அப்பதான் இதிலிருந்து என்ன ப்ராப்ளம்னு அட்ரஸ் பண்ணி நம்ம ஹெல்த்தியா சீக்கிரமே அதுலேருந்து வெளிய வர முடியும். நம்மள காப்பாத்திக்க முடியும். மனசு விட்டு பேசுறது. ஓகே. இப்போ நமக்கு தோன்ற விஷயங்களுக்கு ஒரு பேரு குடுக்கணும். அதுவே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஸ்டெப். நேமிங் யுவர் எமோஷன்ஸ் வந்து இஸ் அ வெரி கீ திங். இப்போ எனக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்கு. ஆர் என்னவோ ரொம்ப டென்ஷனா இருக்கேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா நான் ஃபீல் பண்றேன். இப்போ இந்த வேர்ட்ஸ் நல்லா கவனிங்க. ஒரு மாதிரி இருக்கு, டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ராடான ஒரு டெர்ம்ஸ். இப்போ நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணும் பொழுது, என்ன நம்ம கோ த்ரூ பண்றோம் அப்படின்றத
கிளியராக நம்ம சொல்ல முடியணும். இப்போது எனக்கு ஒரு விஷயத்த நினச்சி பயமாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஒருத்தவங்க கிட்ட நான் சொல்லும் பொழுது அவங்க எதுக்கு பயம் அப்படின்ற அந்த ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப ஜெனரிக்காக எனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், இந்த மாதிரி சொல்லும் பொழுது நிச்சயமாக நம்ம வந்து ஓப்பன் அப்பே பண்ண முடியாது. அது ஒரு க்ளோஸ்டு லூப் மாதிரி ஆயிடும். எப்போவுமே உங்களோட தாட்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும் பொழுது அதை ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய முதல் ஸ்டெப் நேம் யோர் இமோஷன்ஸ். அதை பற்றி பேசுங்க. உங்களுக்கு யார் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கோ, இவங்களோட பேசினா இவங்க என்னை பற்றி ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, இவங்க வந்து எனக்கு ஒரு ஒரு ஓப்பன் அப் பண்ணுவாங்க, எனக்கு வேற ஒரு வியூ பாயிண்ட் கொடுப்பாங்கன்ற போது அவங்கக்கிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு மனசில் இருக்கிற அந்த பாரம் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம வந்து மனுஷங்களை நம்பணும். நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கோ அதே மாதிரி இந்த உலகத்து மேலேயும் நம்ம நம்பிக்கை வைக்கணும். நம்மளுக்கான ஹெல்ப் நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஏன்னா நான் நிறையா பேர்கிட்ட பேசும்பொழுது நான் உணர்ந்த விஷயம் வந்து அவங்க பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப தயங்குவாங்க. ஏன்னா யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, தன் மேலே இப்படி ஒரு பேர் வந்துருமோ அப்படியெல்லாம் நினச்சி அந்த ஒரு பயத்திலேயே அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அது தேவையில்லை. You should talk about your emotions. That's very very important. Walk. இது தெரியல எத்தனை பேர் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல, பட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு என்ன சொல்ல, ரொம்ப ஒரு ஓவர்வெல்மிங் டே அன்னைக்கு வந்து பல விஷயங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, ஆர் மைண்டில் ஒரு கிளாரிட்டியே இல்லை அப்படின்ற பொழுது எனக்கு வந்து இம்மீடியட்டாக ஹெல்ப் ஆகிற விஷயம் வாக்கிங் அண்ட் மூமெண்ட் இன் ஜென்ரல். ஓகே, அந்த அந்த வாக்கிங் ரிதமே வந்து இட் காம்ஸ் ஆர் மைண்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் டேக்கு அப்புறம் ஒரு ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் வரீங்க, ஒரு குவிக் ஷவர், ஒரு டீ காஃபி ஆர் ஜஸ்ட் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன், ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வெளியில் ஜஸ்ட் ஒரு வாக்கிங் போங்க. அப்போ மறுபடியும் நான் வந்து பாட்காஸ்ட் கேட்குறேன் ஆர் பாட்டு கேட்குறேன், இது எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் ஒரு ஈவினிங் வாக் ஆஃப் 15 மினிட்ஸ் டு half an hour will definitely calm your mind. ஏன்னா அந்த ஒரு ஃபிசிக்கல் மோஷன் இருக்குல்ல, நம்ம நடக்கிற அந்த ரிதமே வந்து மைண்டை காம் பண்ணுது. அண்ட் மேபி அந்த காற்றாக இருக்கட்டும், அந்த ஈவினிங் லைட்டாக இருக்கட்டும், அது வந்து நம்மளோட ஆங்ஸைட்டி லெவல்ஸை குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ என்னவோ. ஓகே, மேபி எப்படி சொல்லலாம்னா, மென்டலி எனக்கு வந்து ஒரு டிராஃபிக் ஜாமில் நான் மாட்டிகிட்ருக்கேன் அப்படின்னா அது இம்மீடியட்டாக ஒரு ஒரு ரிலீஃப் கொடுக்குது, அந்த மென்டல் ஸ்டாக்னேஷன்லேருந்து என்னை வெளியே கொண்டு வருது. ஸோ வாக்கிங் ஹெல்ப்ஸ். அடுத்தது ட்ராயிங். இதுவுமே வந்து ஐம் நாட் ஷுர் எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு, பட் டெஃபினெட்லி நம்மளோட இமோஷன்ஸை ஹெல்த்தியாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிச்சயமாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது எல்லா விஷயங்களும் நம்ம வார்த்தைகளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, ரைட்? ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோன்றதே வந்து வெளியே சொல்லவே முடியாது. எனக்கு அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்படி எனக்கு அந்த வேர்ட்ஸில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது. எனக்கு ரொம்ப க்ளோஸான மக்கள் ஆர் அவங்கக்கிட்ட நான் எதனாலும் சொல்லலாம், அவங்க என்னை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, எப்போவுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ க்ளோசஸ்ட் சர்க்கிள் கிட்ட கூட என்னால் வந்து சில டைம்ஸ் நான் என்ன என் மைண்டில் கோ த்ரூ பண்ணுறேன் அப்படின்றத என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கு. ஓகே, உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த நேரத்தில் இது வந்து என்னோட கைடு ஒரு தடவை சொன்னாங்க. அவங்க வந்து கலரிங் சொன்னாங்க. ஆக்சுவலாக த்ரூ கலர்ஸ் யூ கேன் எக்ஸ்ப்ரெஸ் யுவர் செல்ஃப். ஓகே, எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை, எனக்கு அப்போ அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. பட் அதை கேஷுவலாக ட்ரை பண்ணும் பொழுது எனக்கு பிடிச்ச சாங்ஸ் ப்ளே பண்ணிட்டோ, மியூசிக் ப்ளே பண்ணி, ஒன்றுமே என் மைண்டில் வந்து ஒரு அஜெண்டானே இருக்காது. ஓகே, இதுக்காக நம்ம செய்கிறோம், இப்போ நான் வந்து என்னோடய இமோஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறேன், அதுக்காக நான் வந்து ட்ராயிங் பண்ணுறேன், அப்படிலாம் எந்த ஒரு பிளான் இல்லாமல் ஜஸ்ட் இது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி நீங்கள் செய்யணும். ஓகே, மேபி எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ ஆர் ஜஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து இப்போ அதுக்காகவே நிறையா நான் பார்த்தேன். ரீசெண்டாக ஒரு புக் ஸ்டோர் போகும்போது கூட தெர் ஆர் ஸோ மெனி புக்ஸ், கலரிங் புக்ஸ் அடல்ட்ஸ்க்கு, லைக் மண்டேலா கலரிங், அப்புறம் நிறைய டிசைன்ஸ் கொடுத்து மைண்ட்ஃபுல்னஸ் கலரிங், அந்த மொமெண்ட்டில் வந்து நீங்கள் காமாக ஃபீல் பண்ணுறதுக்கு. ஸோ சம்திங் லைக் தேட். ஆர்
கூகுளில் ஜஸ்ட் ஒரு இமேஜ் எடுத்து யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் கலரிங் த்ரூ கலர்ஸ். அந்த ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப ஓவர்வெல்மிங் ஃபீலிங் வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி உள்ளே வரும் பொழுது ஏதோ ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிற மாதிரி ஐ ஃபீல், அண்ட் தட் ட்ரூலி ஹெல்ப்ஸ். ஓகே, ரைட்டிங். நான் வந்து பெரிய ஒரு அட்வொகேட். ரைட்டிங் மூலமாக நம்மளோட மைண்டை வந்து காம் பண்ணுறதுக்கு நிச்சயமாக ரைட்டிங் டேக்ஸ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ ரைட்டிங் என்ன செய்யும்? எழுதுறதுனால நம்மளுக்கு என்ன ஒரு இம்மீடியட்டாக என்ன ரிலீஃப் தெரியுமா கிடைக்கும்? நம்மளோட தாட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் ஆகும். தாட்ஸ் வந்து இப்போது நீங்கள் வந்து என்னை பார்க்குறீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு நேரத்தில் யார் ஒருத்தங்க அதிகப்படியான சிந்தனைகள் மைண்டுக்குள்ளே வச்சுக்க முடியுன்ற ஒரு ரேஸ் வச்சாங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குவேன். அந்த அளவுக்கு நான் அவ்வளோ யோசிப்பேன். இதனாலேயே எனக்கு எழுதும்போது எனக்கு வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஓகே, தேர் இஸ் ஸோ மச் கிளாரிட்டி, தேர் இஸ் ஸோ மச் பீஸ். மைண்டில் இருக்கும்போது இருக்கிற அந்த கன்ஃபியூஷன் ரைட்டிங் ஃபார்மில் இருக்கும்போது அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் நான் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் யுவர் தாட்ஸ் இன்டு பேப்பர் ஃபார்ம். ஓகே, அதனால உங்களோட பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு தெரியும், எதுக்காக நீங்கள் ட்ரிகர் ஆகிறீங்கன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குங்க. நீங்கள் ஜஸ்ட்டு உங்ககிட்டயே உங்களை போட்டு ஒரு கேள்வி வாட்டி வதச்சிட்ருக்கு, ரொம்ப போட்டு உங்களை டார்ச்சர் பண்ணுதுன்னா அந்த கொஸ்டின் அப்படியே பேப்பரில் எழுதுங்க, அதுக்கு ஒரு ஆன்சர் எழுத ஆரம்பிங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு கிளாரிட்டி வரதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, அகேன் இதுவுமே ட்ராயிங் மாதிரி, யூ ஜஸ்ட் ஹேவ் டு ப்ராக்டிஸ். ஜேர்னலிங் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி தான். சரி, என்ன ஸ்டார்ட் பண்ணுறதே தெரியல அப்படின்னா, நான் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கேள்வி. இப்போது ஹவ் ஆர் யூ ஃபீலிங் நவ், வாட் இஸ் பாதரிங் யூ, இப்போ உங்கள் மனசில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஆன்சர் எழுதுங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் இப்போ ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இமோஷன்ஸை ஹெல்த்தியாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். ஸ்வெட் இட் அவுட். ஸோ சொல்கிறாங்க, நம்ம பாடியில் சில மூட் பூஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது அது எல்லாமே ரிலீஸ் ஆகும். நம்ம பாடியில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து அது ரிலீஸ் ஆகும். இன்ஃபேக்ட் நம்ம ஒரு மூமெண்ட்டில் இன்வால்வ்டாக இருக்கோம், இன்டென்ஸ் மூமெண்ட்டில் நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம பாடியில் வந்து ஒரே இடத்துல ஸ்ட்ரெஸ் அப்படியே இருக்கிறத அப்படி ட்ராப் பண்ணிட்டு இருக்கிறத தவிர்க்க முடியும். அண்ட் ஜென்ரலி நம்மளோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட், ரைட்? ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நல்ல டயட் மாதிரி, சன்லைட், இதெல்லாம் சேர்த்து ஸ்லீப் அண்ட் எக்ஸசைஸ் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். ஸோ அது வந்து ஜிம், ரன்னிங், ஸ்கிப்பிங் ஆர் ஸ்போர்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி எதுவாக இருந்தாலும் சரி, எக்ஸசைஸ் ஆல்சோ ஓகே. இது வந்து பாடிக்கு நல்லது பண்ணுறதோடு சேர்த்து மைண்டுக்குமே இவ்வளோ பெனிஃபிட்ஸ் அப்படின்றத உணர்ந்து நீங்கள் எக்ஸசைஸ் அண்ட் ஃபிட்னஸ் டுவர்ட்ஸ் தேட் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்திங்கன்னா அதுவுமே உங்களுக்கு வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறதுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த 6 ways, ஓகே, அது ஒரு ஹெல்த்தி வேல ரிலீஸ் பண்ணுறதுக்கு. க்ரையிங் இஸ் நாட் அ சைன் ஆஃப் வீக்னஸ். ரைட்டிங் helps you to organize your thoughts. Drawing, நம்ம சில விஷயங்களை வேர்பலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத விஷயங்களை கூட நம்ம வந்து த்ரூ கலர்ஸ் நம்மளால் கொண்டு வர முடியும். அண்ட் டாக்கிங், ஒரு நம்பிக்கையான ஒரு பர்சன் கிட்ட நம்ம மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு, எதுக்காக நம்ம இவ்வளோ சஃபர் ஆகிறோன்றதை மனசு விட்டு பேசும்பொழுது நிச்சயமாக அந்த பாரம் குறையும். அண்ட் வாக்கிங், அந்த ஒரு மூமெண்ட் இருக்குல்ல, அந்த வாக் பண்ணும் பொழுது நேச்சுரலாக அந்த ஏரோட அந்த ஒரு என்வாயர்மெண்ட் சுற்றி நீங்கள் பார்க்குற விஷயங்கள், அந்த ரிதமே வந்து, அந்த வாக்கிங் ரிதமே வந்து உங்கள் மைண்ட் அப்படியே மெதுவாக காம் பண்ணும். ஸோ இந்த வேஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தீஸ் ஆர் ஹெல்த்தி வேஸ் டு ரிலீஸ் எமோஷன்ஸ். அகேன் இது எல்லாமே ஒரு பேசிக் வேஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்குதா அப்படின்னு. நான் மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், பட் எனக்கு எதுவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா மனசுக்குள்ளே எல்லாத்தையுமே பாட்டில் அப் பண்ணாதீங்க. ஒரு அப்படியே ஒரு டைட்டாக வந்து கம்ப்ரெஸ் பண்ணாதீங்க, உங்களுக்குள்ளேயே கஷ்டப்படாதீங்க. அதனால யாருக்கும் எந்த யூஸும் இல்லை. நம்மளுக்கு வந்து லைஃப் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம். இங்கே வந்து
இந்த சான்ஸ் நம்மளுக்கு இங்கே வாழ்கிறதுக்கு இங்கே சான்ஸ் கிடைச்சதே வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது, அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட இமோஷன்ஸை நினச்சி அதில் சப்ரெஸ் பண்ணி உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக்காதீங்க. ப்ளீஸ், உங்களால் இதுலேருந்து வெளியே வர முடியலன்னா நிச்சயமாக ஒரு ப்ரொஃபஷ்னல், ஒரு ப்ராப்பர் தெரப்பி ஆர் மெடிக்கல் ஹெல்ப் ரீச் அவுட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் ஆஸ் அன்ஃபில்டர்ட் தாட்ஸில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அகேன் ஐல் see you on another episode. Until then, take care. Bye.